ஹாய் காய்ஸ், படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பங்களாவ காமிக்கிறாங்க. அங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அவளுக்கு அழுகிற சத்தம் கேக்குறனால கீழே வரா. பார்த்தா அவளோட அப்பாவும் அவங்க அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு ரூம்ல இருப்பாங்க. அவங்க அப்பா கதறி கதறி அழுதுகிட்டே இருப்பாரு. அவங்க அப்பா அழுகிறத பார்த்து அந்த சின்ன பொண்ணும் வேதனைப்படுவா. அவங்க அப்பா அவங்க பொண்ணு பார்த்த பிறகு, நீ எங்க வந்த, உடனே ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்ல, அந்த வீட்டை மெயின்டெனன்ஸ் பண்றவரும் அந்த பொண்ணை பாக்குறாரு. வாமா மேல போலான்னு கூட்டிட்டு போக, இப்ப அவங்க அப்பா ரொம்ப சோகமா அங்க இருந்து நடந்து போக, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் பின்னாடி வேக வேகமா போறாங்க. இப்ப இந்த பொண்ணு இருக்க ரூம்ல ஒரு கடிகாரம் இருக்கும். அந்த கடிகாரத்தை அவ பாத்துக்கிட்டே இருக்க, டோர்ல இருக்கிற கீயை யாரோ அப்படியே ஓபன் பண்றாங்க. அந்த டோர் அப்படியே பொறுமையா ஓபன் ஆகுது. ஒரு கை அந்த டோரை விட்டு வெளியே வருது. அதை பார்த்து அந்த பொண்ணு கதறி போய் எழுந்துக்கிறா. இப்ப அந்த பொண்ணு வளர்ந்துட்டா. அவளோட கனவுல தினமும் இந்த விஷயங்கள் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு திருமணம் ஆயிருக்கும். அவங்க கணவரும் அவங்களும் தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் அப்ப சைக்காலஜிஸ்ட மீட் பண்ணி அவங்க இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப ரொம்ப நாளா ஹீரோயினால ஒழுங்கா தூங்க முடியாம மென்டலா டிஸ்டர்ப் ஆன விஷயத்த டாக்டர் கிட்ட சொல்றாங்க. அவங்களும் சில கேள்வி கேக்குறாங்க. நீங்க இப்ப நார்மலா ஆயிட்டீங்களா? அதே நேரம் அவங்க கணவரை காமிக்கிறாங்க. அவரோட ரிங்க அவங்க மனைக்கு தெரியாம கையில நைஸா போடுறாரு. டாக்டர் கிட்ட ஹீரோயினும், எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர் ரீசெண்டா இறந்து போனாங்க. அவங்க இறந்து போனதுல இருந்து சின்ன வயசுல எனக்கு நடந்த ஒரு சம்பவம் மட்டும் தொடர்ந்து என் கனவுல வந்துகிட்டே இருக்கு. ஆனா என்னோட சின்ன வயசு நடந்த முழு விஷயமும் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோயின் கொஞ்ச நாளா ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போது அவங்க சைல்ட்ஹுட்ல நடந்த விஷயத்த பார்த்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அதுல நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு மறந்து போயிருக்கும். இப்போ ஹீரோயினும், எனக்கு அந்த விஷயங்கள் பாதையா கனவுல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதை பார்த்து நான் பயப்படுறேன், அது உண்மைதான். ஆனா அந்த விஷயத்துல இருந்து நான் பயப்படாம இருக்கணும்னா அந்த விஷயத்த நான் முழுசா தெரிஞ்சுக்கணும். அதனால மறந்து போன விஷயத்த திரும்பவும் நான் ஒண்ணு சேர்க்கணும். எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா டாக்டரும், இப்பதான் நீங்க கியூர் ஆயிருக்கீங்க. நீங்க திரும்பவும் பழைய விஷயத்த நினைச்சீங்கன்னா அதனால உங்களோட மூளையில நிறைய பாதிப்புகள் நடக்கும். அது உங்க உயிருக்கே ஆபத்து. நீங்க விரும்பி அதை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சின்ன வயசா வாழ்ந்த அந்த வீட்டுக்கு போகணுன்றத அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க. இப்ப அவங்க கணவரும், நீ போய்தான் ஆகணுமான்னு கேட்க, ஆமா நான் கண்டிப்பா போகதான் போறேன்னும் போது, சரி வா போலாம்னு சொல்லிட்டு அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு ஹீரோயின் சின்ன வயசுல வாழ்ந்த அந்த வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயினை பத்தின முழு விவரம் அவங்க கணவருக்கு தெரியாது. ஏன்னா சின்ன வயசுல நடந்த எந்த விஷயத்துக்கும் ஹீரோயின் அவங்க கணவர்கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க. அதுல இப்போ உங்க கணவரும் ஹீரோயின் வாழ்ந்த வீட்டை பார்த்து வாய பொழக்கிறாங்க. ஏன்னா அது பெரிய வீடு. இவ்வளவு பெரிய வீட்டுல நீ வாழ்ந்த, அப்ப நீ கோடீஸ்வரி தான், ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த நீ சொல்லல அப்படின்னு கேட்க, என் அப்பா சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு. அதனாலதான் இதை விட்டுட்டு வந்துட்டு அவங்க கிட்ட எந்த உண்மையா சொல்லல அப்படின்னு சொல்ல, சரி வா போறான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போகும்போது என்ட்ரன்ஸ்ல இருக்கிற சேரை பார்த்து ஹீரோயினுக்கு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஹீரோயினும் அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயங்கள் யோசிச்சுட்டே ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுல இப்ப யாருமே இல்லை. அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களும் ரொம்ப பழமை வாய்ந்த பொருட்கள். இதை வித்தா நல்லா பணம் கிடைக்கும்னு அவங்க கணவர் சொல்ல, இது எதையும் நான் விற்கிற முடிவுல இருக்கேன், இங்க நான் தங்கறதுக்கு மட்டும் தான் வந்தேன்னு சொல்லி அவங்க அந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அங்க இன்னும் கரண்ட்டும் வரல, சிக்னலும் இல்ல. அவங்க கணவரும் அவங்க அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இதுல ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க, இப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்றாங்க. என் கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தி இருக்கான்னும் போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஏன் என்கிட்ட இதை நீ சொல்லலன்னும் போது, சின்ன வயசு நடந்த எந்த விஷயமும் எனக்கு பிடிக்கல, அதை பத்தி நான் நினைக்கணும்னு விரும்பல, அவங்க கிட்ட சொல்லலன்னும் போது அவங்க கணவருக்கு ரொம்ப கோவம் வரும். அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோயினுக்கு மேல பறந்து போவாங்க. பார்த்தா அவங்க தங்கச்சியோட பெட்ரூம் இருக்கும். அது நிறைய பொம்மை நல்லா இருக்கும். அதை பார்க்கும் போது இப்ப அவங்களுக்கு பாசம் அந்த விஷயங்கள் ஞாபகம் வருது. அவங்க தங்கச்சிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அவங்க முகம் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதை பார்த்து குழந்தைங்க பயப்படுவாங்கன்னு சொல்லி அவங்க தங்கச்சி எப்பவுமே முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல சுத்தமா அவங்க அப்பாவுக்கு விருப்பம் இருக்காது. நீ எப்படி இருக்கியோ அப்படியே இருக்க பாத்துக்கோ, மத்தவங்களுக்காக நீ எதையும் மறைக்க தேவையில்ல, கவர் பண்ண தேவையில்ல அப்படின்னு அவங்க அப்பா அவங்க கிட்ட சொல்ல, அவங்க அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்டும் இவ ஜன்னல்ல நிக்கும் போது மத்த பசங்க பார்த்து பயந்து போயிடுறாங்க, இதனால நமக்கு தான் அசிங்கம், அதனால அவன் முகத்தை கவர் பண்றதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் வெளியே இருந்து ஹீரோயின் சின்ன வயசுல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அதே ரூமுக்கு அவங்க போய் இந்த விஷயம்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க, இப்போ டக்குன்னு ஏதோ ஒரு உருவம் வருது. அவங்க பார்த்து பயந்து போய் வேகமா கீழே வந்துடுறாங்க. இப்ப அங்க இந்த பொருட்கள்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அப்ப அங்க சின்ன வயசு ஹீரோயின் பயந்து போன அந்த கிளாக் இருக்கும். அதை பார்த்து திரும்ப அதை கவர் போட்டு மூடிடுறாங்க. இப்ப அங்க அந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும் போது அவங்களோட குரூப் போட்டோ பாக்குறாங்க. அவங்க அப்பா, அவங்க அப்பாவோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. ஹீரோயின், அவ தங்கச்சி, இவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இவங்க தங்கச்சியை பாத்துக்க நானின்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களும் அப்பாவும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்றத ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது, என் அப்பா போது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கேக்குறாங்க. அவங்க கணவரும் ரொம்ப சைலண்டான ஜென்டில்மேனா இருப்பாரு.
உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாருன்னு நினைக்கிறேன்னும் போது, ஆமா என்னதாச்சும் உன் தங்கச்சிக்குன்னு கேட்க, ஒரு நாள் நாங்க எல்லாம் வீட்டுல இருக்கும் போது என் தங்கச்சி காணாம போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ ரொம்ப பெயினா கத்துன குரல் கேட்டது. என் அப்பா போலீஸ் கால் பண்ணாங்க. கடைசியில அவ இறந்து போன சடலம் கிடைச்சது. இதுக்கு காரணம் என் அப்பான்னு சொல்லி போலீஸ் என் அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என் அப்பாவுக்கு அவரை ப்ரூவ் பண்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. அதனால அவரு ஜெயில போட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா மேல தப்பில்லைன்னு தெரிய வந்து அப்பாவை சந்திக்கலாம்னு நினைக்கும் போது அவரை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணி அவர் இறந்து போயிட்டாரு. இப்போ எனக்குன்னு என் அப்பாவும் இல்லை என் தங்கச்சியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இப்ப நைட்டு ஹீரோயின் அந்த ரூம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. இப்ப அந்த கிளாக் கவர் பண்ணது இப்ப விழுகுது. அந்த கிளாக்ல கரெக்டா ஒரு டைம் செட் ஆகுது. அந்த டைம் அப்பதான் தங்கச்சி இறந்து போனா. அந்த டைம் வந்த நிமிஷத்துல அந்த டோர் தானா ஓப்பன் ஆகுது. ஹீரோயினா அந்த ரூமை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறா. கதவு க்ளோஸ் ஆயிடுது. அவளும் இப்ப கதவை தட்டா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இதை கேட்டு அவங்க கணவர் வேகமா ஓடி வந்து கதவை திறக்க அவ எந்த ஒரு விஷயமும் நடக்கல. நீ எதுக்கு ஒரு ரூமை லாக் பண்ணிக்கிட்டேன்னு அவங்க கணவர் கேட்க, நானே போய் லாக் பண்ணுவேனா, நான் என்ன மென்டலா, ஏதோ ஒன்றுதான் என்ன இதெல்லாம் பண்ண வைக்குது அப்படின்னு சொன்ன அவங்க கணவரும், நீ நிறைய குடிச்சிருக்க அதனாலதான் இப்பெல்லாம் பண்ற, நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ தேவையில்லாத விஷயத்த நினைச்சு நீயே ஸ்ட்ரெஸ் ஆகுற, அதெல்லாம் நினைக்காத, எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்ல, நான் இவ்வளவு ஒரு மோசமான சுச்சுவேஷன்ல இருக்கேன், என்னை விட்டுட்டு உனக்கு வேலைதான் முக்கியமான்னு கேட்க அவங்க கணவர் ஒரு ரைட்டரா இருப்பாரு. அவர் ரீசெண்டா ஒரு புக்கை எழுதியிருப்பாரு. அதை பப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்டரை தேடிட்டு இருப்பாரு. அவங்க நாளைக்கு வராங்க. நான் அவங்களை கண்டிப்பா பார்க்க போகணும். நான் ரொம்ப நாளா அவங்களை மீட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாளைக்கு ஒரு நாள் நான் போயிட்டு அன்னைக்கு நைட்டே நான் திரும்பி வந்துடுறேன்னு சொல்ல, இப்ப அடுத்த நாள் நைட் அவங்க கணவரும் கிளம்புறாங்க. அவங்க கணவரும் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி வந்துடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட் ஹீரோயினும் சரி குளிக்கலாம் சொல்லி தண்ணி எல்லாம் வைக்கிறாங்க. கரண்ட் இல்லாதனால நிறைய கேண்டில ஏற்றி வைக்கிறாங்க. அப்போ பேய்கள் கண்ணுக்கு தெரிய விஷயத்துல இருந்து எப்படி வெளியே வரணும்னு சொல்லி ஒரு ஆத்தரோட புக் இருக்கும். அதுல இது எல்லாமே உங்க மைண்ட் செட் தான், நீங்க அதை மாத்துனீங்கன்னா உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கை அவங்க படிச்சுக்கிட்டே இருக்க இப்ப ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது. ஹீரோயினும் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி இருக்கிற அறைக்குள்ள போறாங்க. அங்க ஒரு பொம்மை தானா ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு குழந்தை ரைம் சொல்ற சத்தம் கேக்குது. ஹீரோயினுக்கு உயிரை கையில புடிச்சிட்டு அப்படியே ஸ்லோவா கிட்ட போறாங்க. அவங்க தங்கச்சியோட ஆவி அவங்க கண்ணுக்கு தெரியுது. பேயா இருந்தாலும் அது தங்கச்சின்னு தெரிஞ்ச ஹீரோயினும், நீ என்கிட்ட என்ன சொல்ல வர, அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. பார்த்தா அங்க அவ தங்கச்சி போட்டுருந்த மாஸ்க் இருக்கும். அந்த மாஸ்க் எடுக்கிறாங்க. பார்த்தா டக்குன்னு அவ தங்கச்சியோட உருவம் வருது. ஹீரோயின் பயந்து போயிடறாங்க. எனக்கு தெரியும் உன்னை கொலை பண்ணவங்கள நான் கண்டுபிடிக்கணும் தான் நீ என்ன இங்க வர வச்சிருக்க, நீ சொல்லு, நீ எது சொன்னாலும் நான் கேட்க ரெடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அங்க ஒரு சாக் கீழே விழுகும். அதை அவ பார்த்துட்டு திரும்ப மேல அப்பா பொய் சொன்னாரு அப்படின்னு சொல்லி வார்த்தை எழுதிடும். அதே நேரம் எங்க அவங்க கணவரை காமிக்கிறாங்க. அவர் எழுதின புக்கை இன்வெஸ்டருக்கு காமிக்க போவாரு. அப்பா அவரோட கோஆர்டினேட் பண்ற ஒரு லேடி இருப்பாங்க. இவங்க கூட தான் இவர் அஃபேர்ல இருக்காரு. இந்த விஷயம் உங்க மனைவிக்கு தெரியாது. இப்ப வேலைக்காக இங்க வந்திருப்பாரு. அங்க இன்வெஸ்ட் பண்றவரு உங்க புக்கை படிச்ச, ஆனா இதெல்லாம் செட் ஆகுது, இது ஹிட் ஆகாது, அதனால நீங்க வேற கதை எழுதுங்க, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவரோட அஃபேர்ல இருக்கிற பொண்ணு, நீங்க நல்ல கதை தான், நீங்க இன்னும் திரும்பவும் படிச்சு பாருங்கன்னு சொல்ல, இல்ல மேம் இந்த கதை ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு சொல்ல அவருக்கு பயங்கர கோவம் வந்துடும். அதனால அந்த லேடியும், நீ கவலைப்படாத, இன்னைக்கு வாரம் ஒரு ட்ரிங்க் குடிக்கலாம் போது, இல்ல என் ஒய்ஃபுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், இன்னைக்கு நான் போனான்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல நீ என் கூட வான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அந்த டைம் இவர் எழுதுற புக் எதுவுமே ஹிட் ஆகுறேன்னு சொல்லி அப்செட்டா இருக்கு. அப்போ அந்த பொண்ணும், எதுக்கு நம்ம ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடாது, நம்ம எழுதுற புக்கை நம்மளே பப்ளிஷ் பண்ணலாம், அதுக்கு பணம் தேவை, அந்த பணம் இருந்தா நம்ம பண்ணலாம்னு சொல்ல, இவரோட மனைவி பணக்கார வீட்டு பொண்ணு, அந்த பணத்தெல்லாம் ஆட்டைய போட்டுடலாம்னு சொல்லிட்டு இவர் ஒரு யோசனையோட வீட்டுக்கு வராரு. அதே நேரம் இங்க ஹீரோயின் அவங்க கணவருக்கு வெயிட் பண்றாங்க. அவர் வரவே இல்லை. இப்ப ஹீரோயினும் பேய்கிட்ட பேச முடியற சில குழுக்கள் இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்க தங்கச்சி கிட்ட பேச முயற்சி பண்ணுவாங்க. அப்ப அந்த டீம்ல ஒரு வயசானவர் இருப்பாரு. அவரு இறந்து போன மனைவி கிட்ட பேசணும்னு சொல்லி முடிச்ச உடனே அவருக்கு எதிராக அந்த பொண்ணு மூக்குல இருந்து ரத்தம் வரும். அவளும் அந்த வயசானவரோட மனைவி மாதிரி பேசுவா. இதெல்லாம் கேட்டுட்டே அந்த தாத்தாவும், நீ நல்லா கதை விடுறமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லுவாரு. இவர் தான் ஹீரோயின் பேங்கன் இருக்கிறதே பொய்ன்னு சொல்லி ஒரு புக்கை படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த புக்கை எழுதின ஆத்தரே இவர் தான். இவர் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா, பேயின்ற விஷயத்தை வச்சு பணத்தை கரைக்கணும்னு நினைக்கிற இந்த மோசமானவங்க கிட்ட எல்லாம் போகாதீங்க, என் புக்கை வாங்கி படிங்க, அப்பயாவது புத்தி உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண அந்த கடையோட ஓனர், நீ எங்க நம்பிக்கையை உடைக்கிறேன்னு போது, நான் உன் நம்பிக்கையை உடைக்கல, நீங்க பொய்ய பணத்தால விற்கிறீங்கள, அதை தடுக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட பையனும் அங்கிருந்து போறாரு. ஹீரோயினும் அவர்கிட்ட நான் உங்க புக்கெல்லாம் படிச்சிருக்கேன் சார், எனக்கு சில விஷயங்கள் நடக்குது, அதுல இருந்து நான் தப்பிக்கணும், அது ஏன் நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, நீ என் புக்கை படிச்சேன்னு சொன்னலம்மா, நீ இன்னும் ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கா படி, உனக்கே எல்லாமே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. ஆனா ஹீரோயினும் எங்க வீட்டுல பேய் இருக்கு, அதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கணும், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்க அவர் கண்டுக்காம அங்கிருந்து போறாரு. ஆனா அவரோட பையனும் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு, நீங்க பேசும்போதே உங்க எமோஷன் எனக்கு புரியுது, என் அப்பா பேயெல்லாம் போது நம்ப மாட்டாரு, உங்களோட பிரச்சனை நான் சரி பண்றேன், ஆனா அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. இப்ப ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. அப்ப அவங்க கிட்ட அந்த ஒரு பாக்ஸ்ல நிறைய நியூஸ் பேப்பர் கட் பண்ண பீஸ் இருக்கும். அது என்னன்னா, அவங்க தங்கச்சி இறந்த பிறகு நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயத்த அவங்க கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல தன்னோட பொண்ணையே கொலை பண்ணிட்டார் அப்பா அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ்ல வந்து ஹெட்டிங் இருக்கும். இதை படிக்கும் போது ஹீரோயின் பாஸ்ட நினைச்சு பாக்குறாங்க. ஒரு வாட்டி அவங்க தங்கச்சி அவங்க அப்பா கிட்ட போய், பசங்க எல்லாம் என்ன பார்த்து வெறுக்கிறாங்க, என்ன பேயின்னு சொல்லி பயப்படுறாங்க, ஏன் யாருக்கும் என்ன பிடிக்கல, நான் அக்கா மாதிரி அழகா இல்லையான்னு கேட்க, அவங்க உன்னை வெறுக்கிறாங்கன்னா வெறுக்கட்டும், மனசை பார்த்து பழகாதவங்களுக்கு உன்னோட நட்பு எதுக்கு வேணும், அவங்களா வேண்டாம், எப்போ உன் மனசை பார்த்து உன்னை புரிஞ்சு உன் கூட பழகுறாங்களோ அப்படிப்பட்டவங்களோட நட்பு உனக்கு இருந்தா நீ நல்லா இருப்ப, இப்போ உனக்கு நான் அக்கா இருக்கும், நாங்க 2 பேருக்கும் நாங்க உன்னை நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவாரு. அதே நேரம் அந்த நியூஸ் பேப்பர்ல 2வது பக்கம் நானே அந்த லேடி அந்த பொண்ணா கொடுமைப்படுத்தி தான் சாகடிச்சாங்கன்னு எழுதியிருக்கோம். ஹீரோயின் அவங்க பத்தியும் நினைப்பாங்க. சின்ன வயசு ஒரு வாட்டி ஹீரோயின் கீழே நடந்து போகும்போது அந்த வீட்டு மெயின்டெனன்ஸ் பண்றவரும் நானியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஓனரை கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கலாம்னு பாக்குறேன், ஆனா அவரு 2 குழந்தை தான் இருக்கு, அவங்கதான் என் உலகம்னு சொல்லிட்டு இருக்காரு, ஆனா எனக்கு எப்படி மத்தவங்களோட குழந்தை என் குழந்தையா ஆகும், இவங்க 2 பேரும் எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு பிரச்சனையே இவங்க 2 பேர் தான், எனக்கு நிறைய வாட்டி கனவுகள் வந்திருக்கு, கனவுல நான் இவங்க 2 பேரையும் ஆத்துல தள்ளி விடுற மாதிரி, எனக்கு என்னவோ இந்த கனவு வந்துகிட்டே இருந்தா அந்த விஷயத்த நானே பண்றேன்னு நினைக்கிறேன், அந்த பசங்க என்னோட வாழ்க்கையில பிரச்சனையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசின விஷயம்லாம் ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பவே ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, தங்கச்சி சாவுக்கு இந்த லேடி தான் முழு காரணம். இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்க இப்ப அவங்க தங்கச்சியோட உருவம் வருது. ஹீரோயினும், நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் உன்னை பார்த்து பயப்பில்ல, என் முன்னாடி வந்து சொல்லுன்னு சொல்ல அந்த பேய் அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு வேகமா போயிடுது. இப்ப டக்குனு அந்த உருவம் பேஸ்மெண்ட்டுக்கு போக ஹீரோயினும் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போறா. போய் பார்த்தா தூரத்துல அவ தங்கச்சியோட உருவம் பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கு. தங்கச்சி கேட்டா, எனக்கு தெரியும், அப்பா உன கொண்டிருக்க மாட்டாரு, அந்த நானின்றவங்க தானே அவனை கொலை பண்ணாங்க, சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க. இப்ப அப்படியே அவ தங்கச்சி ஹீரோயின் கிட்ட நடந்து வரான். ஹீரோயின் கையில இருந்த டார்ச் லைட் அடிக்கிறா. இப்ப டக்குன்னு அந்த லைட் ஆஃப் ஆகுது. தங்கச்சி காணாம போயிடா. பார்த்தா பின்னாடி வந்து பயமுடுத்த ஹீரோயின் கதறிக்கிட்டு வேகமா வெளியே போக அவங்க கணவர் வந்து ஹீரோயினை பிடிச்சிடறாரு. அவங்க கணவரும் ஹீரோயின் கிட்ட, என்ன ஆச்சு, ஏன் பயப்படுற அப்படின்னு கேட்க, இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொன்னால அது வேற யாரும் இல்ல, என் தங்கச்சியோட ஆவிதான், அவதான் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறா. நம்ம அவங்க கணவருக்கு கோவம் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு சொன்னேன், இப்ப அது பண்றது பேய், அந்த பேய் உன் தங்கச்சியா, என்ன கதை விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர் கிட்ட போன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்றத சொல்றாரு. ஹீரோயினும், என்ன சொன்ன, நீ பண்ற எல்லா ஆக்டிவிட்டியும் நான் சொல்லிட்டேன் போது ஹீரோயின் ஏன் சொன்ன, அவங்க வந்து இப்ப என்ன கூட்டிட்டு போயிடுவாங்க, ஒரு ரூம்ல லாக் பண்ணி வச்சிருவாங்க, என்ன பைத்தியம் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னும் போது எனக்கு வேற வழி தெரியல, உன் நல்லதுக்காக தான் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கோவப்பட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. அடுத்த நாள் காலைல ஹீரோயினும் கீழே இறங்கி வரவங்க கணவர் வெளியே போவாரு. எங்க போறீங்கன்னு கேட்க, எனக்கு இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அவசரமா போயிருவாரு. ஆனா அவர் போகும்போது அங்க ஒரு பொம்மையில இருந்து மியூசிக் வரும். அதை ஆஃப் பண்ணுவாரு, திரும்ப அது ஆன் ஆகும், திரும்ப ஆஃப் பண்ணுவாரு, திரும்ப ஆன் ஆகும். இப்ப அதை அப்படியே போட்டுட்டு அவர் அங்க இருந்து போக பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பேயோட உருவம் அங்க இருக்கும். இப்ப ஹீரோயினும் வேகமா அந்த ஆத்தரோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா ஆத்தரும் அவரோட பையனும் இருப்பாங்க. அவங்களும், என் கண்ணுக்கு பேய் உருவம் தெரியுது, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, நீ காப்பாத்தலன்னா நான் இறந்து போயிடுவேன் போல, உங்களோட உதவி எனக்கு தேவை. நம்ம பேசி முடிச்சாச்சா, இப்ப நான் பேசலாமா, இங்க நான் உங்களுக்கு சூடா காஃபி போட்டு தரேன், குடிச்சிட்டு ரிலாக்ஸா உன் வீட்டுக்கு போயிருமா அப்படின்னு சொல்ல, ஏன்னா சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க போது, உன்ன மாதிரி பல பெண்கள் பல ஆட்கள் என் வீட்டோட கதவை தினமும் தட்டுவாங்க, நான் பேய பார்த்தேன்னு சொல்லுவாங்க, அவங்கள நம்பி நானும் என் பையனும் அந்த வீட்டுல செக் பண்ணி பார்த்தோம், ஆனா எந்த ஒரு விஷயமும் இல்ல, கிட்டத்தட்ட 200 பேர் வீட்டுக்கும் போய் அப்படி பார்த்திருக்கோம், எதுவுமே தெரியாத விஷயம் உன் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு தெரியவா போகுது, எங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் எனர்ஜி தான், நீங்க இருந்து கிளம்புமான்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க, இந்த ஒரு வீட்டுக்கு வந்து தயவு செஞ்சு செக் பண்ணுங்க, அதுக்கடுத்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆனா நீங்க வரலன்னா நான் இறந்து போயிருவேன்னு சொல்ல
சரி உன் வீட்டுக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கிளம்புவாங்க. அந்த வீட்டை பார்த்த உடனே உங்க பையனுக்கும் இந்த வீட்டை நான் எங்க கேள்விப்பட்டிருக்கேன்னும் போது ஹீரோயின் சொல்றாங்க, இந்த வீட்டுலதான் நான் என் தங்கச்சி அப்பா இருந்தாங்க. என் தங்கச்சி இறந்துட்டான். அது காரணம் என் அப்பா சொன்னால போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில அவரை இறந்துட்டாருன்னு சொல்ல, சரி வாங்க உள்ள போய் என்னதான் இருக்குன்னு பாத்துலான்னு உள்ள போவாங்க. அவங்களுக்கான எல்லா மிஷின் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருவாங்க. அப்ப ஹீரோயினும் அந்த ஆத்தரோட பையன் கேட்டா, ஏன் உங்க அப்பாவுக்கு பேய் மேல நம்பிக்கை இல்ல, உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்க, எனக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கு. ஆனா நான் சொன்ன அப்பா நம்ப மாட்டாரு. நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போது என் அம்மா இறந்துட்டாங்க. நான் எப்பெல்லாம் என் அம்மா தேவைன்னு நினைக்கிறோனோ அப்பெல்லாம் என் அம்மாவோட உருவம் என் கண்ணுக்கு தெரியுது. அதை என் அப்பாட்ட சொன்னா என் கண்ணுக்கு தெரியலன்னு அவர் நம்பினதே இல்ல. என் அப்பாக்கு என் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அவரும் பல ரிசர்ச் பண்றாரு. ஆனா அவருக்கு தெரிஞ்சது பேய்னு ஒண்ணு இல்ல, இதெல்லாம் மைண்ட் செட்டன். எப்ப அவர் உண்மையாவே பேயை பாக்குறாரோ அப்பதான் நம்புவாருன்னு சொல்லி நாங்க 2 பேரும் நிறைய இடங்களை போய் ரிசர்ச் பண்ணோம். ஆனா எங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைக்கலன்னு சொல்லிட்டே இருக்க, இப்ப அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவா, கரெக்டா ஒரு டைம் அப்பதான் என் தங்கச்சி இறந்து போன விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அந்த நேரத்துல தான் அவளோட உருவம் எனக்கு தெரியுதுன்னும் போது அந்த டைம் வர வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆடியோ கேட்கும், அந்த பேயோட சத்தம். அதை கேட்ட உடனே ரைட்டர் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பொய்ன்னு நினைப்பாரு. ஆனா அவராலேயே நம்ப முடியாது. இதை கேட்டுட்டே இருக்க இப்ப அந்த பேயோட உருவம் அக்கா கிட்ட வர அவ பயந்த மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப கண தொழுந்து பார்த்தா சின்ன வயசுல அவ இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியுது. அவளும் பக்கத்து வீட்டு பசங்களும் விளையாடிட்டே இருக்க, அக்கா தங்கச்சி மட்டும் தனியா விளையாடிட்டு இருப்பா. தங்கச்சியை பார்த்த உடனே அந்த பசங்க எல்லாம் உன் தங்கச்சி பார்க்க பைத்தியக்காரமா இருக்கா, பேயமா இருக்கான்னு சொல்லிட்டே இருக்க, என் தங்கச்சி பத்தி அப்படி பேசாதீங்க, அவளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அதனாலதான் அவன் மாஸ்க் போடுறா. இல்ல உன் தங்கச்சியே எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, என் தங்கச்சியை பத்தி அப்படி பேசாதீங்கன்னு சொல்லி ஹீரோயின் அவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பா. இப்ப டக்குன்னு ஹீரோயின் கண்ணத்தை வந்து பாக்குறாங்க. அந்த ரைட்டரோட பையனும் நீங்க ஓகே தானே மேம் அப்படின்னு கேட்க, நான் ஓகே தான். நீங்க அது ஆடியோ கேட்டீங்களா, இப்பயாவது என்ன நம்புறீங்களான்னு சொல்ல, நான் நம்புறோம் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு அவர் சொல்ல, உங்க அப்பா எங்க, இந்த ஆடியோ எப்படி கேட்டதுன்றத சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ண பேஸ்மெண்ட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, பேஸ்மெண்ட்ல அவங்க அப்பா மண்ணெல்லாம் கொட்டி வச்சிருப்பாரு, ஏதாவது ஒரு காலேஜ் அதுல படுதான். இப்ப அங்க அந்த தாத்தா செக் பண்ணிட்டே இருக்க, இப்ப ஏதோ ஒரு உருவம் கல் ஓபன் பண்ணிட்டு அவர் கிட்ட வருது. அந்த மண்ணுல காலடி நல்லா தெரியுது. இப்ப அவர் அங்க அந்த துணியை தூக்கி போட அது மேல படும். அதை அவர் பாத்துடுறாரு. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ உடனே உங்க பையனை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, கரெக்டா அவங்க கணவரும் வராரு. யாரை வந்தேன்னு கேட்க, ரைட்டரும் நாங்க சும்மாதான் வந்தோம், நாங்க கிளம்புறோம் அப்படின்ட்டு வேக வேகமா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவங்க கணவரும் என்ன முட்டாள்தனமான விஷயம் பண்ணிட்டு இருக்க, இவங்கெல்லாம் யாருன்னும் போது, நான் பேய் இருக்குன்னு சொல்லி நம்பல, அவங்க அதை நம்புறாங்கன்னும் போது திரும்ப ஆரம்பிச்சிட்டியா, இங்க பேயெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் உன் மன பிரம்ம அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நீ நான் சொல்லி எங்கதான் நம்பியிருக்க, நான் சொல்றத நம்பினது இல்ல, நீ முதல்ல என் கூட இருந்ததுல என்னை விட்டுட்டு தானே நீ போறன்னும் போது, சரி இப்ப நீ சொல்றது நான் நம்பணுமா, உன் தங்கச்சி இங்க இருக்கா நீ சொல்றியா, சரி எங்க உன் தங்கச்சி இருக்கான்னு சொல்லி அவ பேரை சொல்லிக்கிட்டே இருக்க, டக்குன்னு பின்னாடி அந்த பேய் தெரியும். ஹீரோயினும் பின்னாடிதான் இருக்கா அப்படின்னு சொல்ல, திரும்பி பார்க்கும் போது யாரும் இருக்க மாட்டாங்க. பைத்தியக்காரத்தனமா நீ சொல்லிட்டு இருக்க, இங்க யாருமே இல்ல, நீயும் நான் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் நீ ஏன் கோவப்படுற, எனக்கு தெரியாதா நீ அஃபார்ல இருக்கிற விஷயம், எனக்கு நல்லாவே தெரியும், நீ அந்த விஷயத்துல இருந்து வெளியே வருவேன்னு நான் நினைச்சானா நீ வரல, டிவோர்ஸ் கொடுத்துரு, நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொல்ல, அவங்க கணவரும் அங்க வந்து ஒன்னும் சொல்லாம காரை எடுத்துட்டு வெளியே போறாரு. அப்படி ஒரு கார் டிரைவ் பண்ணும்போது பார்த்தா அந்த பேய் முன்னாடி இருக்கும். யாருமா நீ தள்ளிப்போன்னு சொல்ல, அங்க இருந்து ஒரு கம்பி ஒரு வயிற்றுல குத்தி ஸ்பாட்ல அவர் இறந்துருவாரு. அதே நேரம் நீங்க அந்த ஆத்தரை காமிக்கிறாங்க. அந்த ஆத்தரும் அவங்க பையன் கிட்ட போய் அந்த ஆடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணுன்னு சொல்ல, ஏப்பா இது நமக்கு ப்ரூஃப் தானே, நீங்களும் நானும் ரொம்ப வருஷமா பேய பார்க்கணும், அதை பத்தி ஏதாவது ப்ரூஃப் கிடைக்கணும்னு தேடணும், இது கிடைச்சிருச்சுன்னும் போது இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, டெலீட் பண்ண, இதுக்கடுத்து அந்த பக்கம் நம்ம போறதில்லன்னும் போது, ஏன் கஷ்டப்பட்டு ஹீரோயின் உங்களை கூட்டிட்டு போனதே இதை ப்ரூவ் பண்ணதான் அப்படின்னு சொல்ல, அவ ஒண்ணு என்னை கூட்டிட்டு வரல, அப்ப யாரும் உங்களை வர சொன்னான்னும் போது பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட கணவர் தான் இவரை முதல்ல மீட் பண்ணிருப்பாரு. அவங்க மனைவி கிட்ட நிறைய பணம் இருக்கு, அந்த பணம் உங்களுக்கும் எனக்கும் பாதி பாதி நான் தரேன், அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என் மனைவி கூட இருந்து அவ பண்ற எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு கடைசியில ஒரு பைத்தியம் மென்டல்னு சர்டிஃபை பண்ணி கொடுங்க, அவளை மென்டல் ஹாஸ்பிட்டல போட்டுருவாங்க, நீங்களும் நானும் பணத்தை ஷேர் பண்ணிக்கலான்னு அவர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாரு. நானும் ரொம்ப வருஷமா நியாயமா இந்த வேலையை பண்ணிட்டு என்ன, கடைசியில பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் ஒத்துக்கிட்டேன்னும் போது இதை கேட்ட அவங்க பையனும், அப்பா அம்மா மேல நீ ரொம்ப அன்பா இருந்த, அதனால இந்த பேய் இருக்கிற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கதான் ஈடுபடுற, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன், கடைசியில நீ இவ்வளவு கேவலமா பணத்துக்கு போய் ஒரு பொண்ணு மென்டல் சொல்ல போறியான்னு, இதுக்கு அடுத்து நான் கூட வரவே போறது இல்லை, நீ ஏன் இப்படி மாறினு சொல்லிட்டு அவரு கோச்சிட்டு போறாரு. அதே நேரம் நீங்க ஹீரோயின் தூங்கிக்கிட்டே இருக்க, கனவுல போலீஸ் அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ண விஷயம் அவங்க கனவுல தோணிக்கிட்டே இருக்கு. இப்ப காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. கீழே இறங்கி போய் பார்த்தா அந்த ப்ரொஃபசர் தான். அவர் திரும்ப அந்த ஆடியோவை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட பிளே பண்ணி காமிக்கிறாரு. ஹீரோயினும் இப்ப அந்த ஆடியோ கேட்டுட்டு, இப்ப நீங்க என்ன நம்புறீங்களான்னு சொல்ல, நான் நம்புறேன், ஆனா நீங்க இருந்தா உனக்கு சேஃப்டி கிடையாது,
இந்த இடத்த விட்டு நீ வெளியே போனாதான் உன் உயிருக்கு எதுவுமே ஆபத்து இருக்காதுன்னும் போது இந்த வீட்ல என்னதான் அவ என்ன ஏதாவது பண்றவான்னு நினைக்கிறீங்களா? நான் எங்க போனாலும் அவ என்ன டிஸ்டர்ப் பண்ணுவா. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப கிட்ட வந்துட்டேன். அவ ஏத பண்றா நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல அவளோட இன்டென்ஷன் என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனா அவ ஏதோ உன்னை ஹர்ட் பண்ண போறான்னு மட்டும் எனக்கு தெரியுது. நீ சேஃபா இருந்துக்கும், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு தண்ணி இருக்கும். புனித தண்ணி இதை ஊத்துனா அவர் நம்ம எதுவுமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பேஸ்மெண்ட்ல போய் அந்த தண்ணியை அவர் தெளிக்க போவாரு. அப்படி தண்ணி தெளிக்க இப்ப அந்த பேய் அப்படியே அவர் அட்டாக் பண்ணி அடிக்குது. அதே டைம் அவகிட்ட இந்த தண்ணியை ஊத்த அது அங்கன்னு தப்பிச்சு போயிடுது. இப்ப அந்த பேய் ஹீரோயின் கிட்ட போகுது. ஹீரோயினும் உனக்கு என்னடி வேணும் என்கிட்ட, ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ற, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்க இப்போ ஒரு கதை ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள போ அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள போறாங்க. இப்ப ஹீரோயினோட பிளாஷ்பேக்ல ஹீரோயினும் பக்கத்து வீட்டு பசங்க கிட்ட என் தங்கச்சி அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல, அப்ப நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும் நீ விரும்பலையானும் போது அப்பெல்லாம் இல்ல, அப்ப நாங்க சொல்றத செய், அப்பதான் நீ எங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, சரி என்ன சொல்லுங்கடி அப்படின்னும் போது உன் தங்கச்சியை பயமுறுத்தணும் போது அவ யோசிச்சுக்கிட்டே சரி நான் பண்றேன் நீங்க தூரமா இருந்து பாருங்கன்னு சொல்லி அவ தங்கச்சியா வரம்ப கண்ணாமூச்சி விளையாடலான்னு சொல்லி கீழே கூட்டிட்டு போவா. அப்ப அந்த கிளாக் இருக்குதுல கதவு இருக்கும், அதை ஓபன் பண்ணி இதுக்குள்ள ஒளிஞ்சுப்போம், நாங்க எல்லாம் உனக்கு கண்டுபிடிப்போம்னு சொல்ல அவன் முதல்ல யோசிப்பா. அக்கா நான் இருக்கல உனக்கு ஒண்ணாக்காது உள்ள போன்னு சொல்லி லாக் பண்ணிடுவா. அப்படி லாக் பண்ணும் போது அவ தங்கச்சிக்கு மூச்சு விட முடியாம திணறுவா. அப்படி திணறின பிறகு அவளோட சத்தம் கம்மி ஆகுது. இப்ப யாரோ உள்ள வர அவ தங்கச்சி பயந்து போய் வெளியே வேகமா ஓடி போயிடறா. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கதவு திறந்து பார்த்தா அவ தங்கச்சி இறந்து போய் கீழே விழுந்திருப்பா. அதை பார்த்து அவங்க அப்பா பயங்கரமா ஷாக் ஆயிடுவாரு. அவங்க தங்கச்சியை எழுப்ப முயற்சி பண்ண அவ இறந்து போனது அவருக்கு தெரியும். அதே நேரம் தங்கச்சி காணோம் சொல்லி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணால போலீஸ் வந்திருப்பாங்க. தான் பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஒரு வழியிலன்னு தெரிஞ்ச அவங்க அப்பா நான் அதை பண்ணேன்னு சொல்லி அவரே போலீஸ் கிட்ட வாண்டடா மாட்டிப்பாரு. இப்பதான் ஹீரோயினுக்கு பல விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. என்னாலதானே இறந்து போனேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க பேயா இருந்த தங்கச்சிக்கு பயங்கர கோவம். வா நம்ம ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லி அக்காவை இழுக்க டக்குன்னு அந்த அந்த வயசானவரும் இந்த புனித தண்ணி எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த தண்ணிய பேய் மேல தளிக்க பேய் அந்த இடத்த விட்டு போகுது. போற நேரத்துல அக்காவையும் கூடவே கூட்டிட்டு போகுது. அவளும் தப்பிக்க பல முயற்சி பண்றா. கடைசியில அவளும் கதவுக்குள்ள இழுத்து மறைஞ்சு போயிடுறான். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ அப்படின்னு மக்களே படம் வித்தியாசமா இருந்ததுல அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.